Uh, Good evening, everybody. Good evening, everybody. Warm welcome from Rava Hospital. Today, we're going to be talking about PCOS, polycystic ovarian syndrome. It's probably it was called the modern day pandemic until Corona came around. But it's still something that is a disease of maybe the newer generation. It could be related to your lifestyle. It could be related to the environment, pollution, toxins, or even your genetics. So it's quite an enigmatic disease on its own, but it seems to be bothering a lot of our young girls and young women. So today we're here to discuss the problems about PCOS. I'm Dr. Damodar Rao. Uh, I'm a consultant in infertility and laparoscopy. I'll be talking about the problems of PCOS in women who have completed their family. We also have Dr. Geeta with us today. She will be talking to you about PCOS and its problems in uh, adolescent girls and people who have just got married and who are infertile. Dr. Geeta is also our senior consultant in infertility and gynecology at Rao Hospital. So, without wasting any time now, I'll ask her to start sharing her knowledge to you. Uh, Good evening, everybody. Greetings from Rao Hospital and Care Fertility Clinic. நான் டாக்டர் கீதா ராவ் ஹாஸ்பிட்டலில் சீனியர் ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட். இன்னைக்கு இந்த ஈவினிங் ப்ரோக்ராமில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ங்கிறது இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் அ காமன் ப்ராப்ளம். தி என்டையர் மந்த் ஆஃப் செப்டம்பர் இஸ் டெடிகேட்டட் ஃபார் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து இட் இஸ் காசிங் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் விமென்ஸ் ஹெல்த் அப்படின்னு அர்த்தம். காமன் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னா ஓவரியில ஏற்படுற நீர்க்கட்டிகள். பட் ஓவரியில ஏற்படுற மற்ற நீர்க்கட்டிகளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதாரண நீர்க்கட்டிகள் ஓவரியில, அதாவது சீரஸ் சிஸ்ட்ன்னு சொல்லுவோம், மியூசினஸ் சிஸ்ட்ன்னு சொல்லுவோம், டெர்மாய்ட் சிஸ்ட், எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட், இதெல்லாம் ஓவரியில ஏற்படுறப்போ வந்து நம்ம லாப்ரோஸ்கோபி மூலமா ஒரு அறுவை சிகிச்சை செய்யறப்போ அது வந்து சரியாயிடுது. பட் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் த சிம்பிள் டிசீஸ் ஆஃப் த ஓவரி. இது வந்து நம்ம லாப்ரோஸ்கோபி மட்டும் பண்ணி அந்த நீர்க்கட்டிகளை உடைச்சு விடுறப்போ இதை வந்து நம்ம முற்றிலும் குணப்படுத்த முடியாது. ஸோ இட்ஸ் பேசிக்கலி அ கிரானிக் ஹார்மோனல் மெட்டபாலிக் டிசார்டர் விச் கேன் லீட் டு லாங் டேர்ம் ரீப்ரொடக்டிவ் அண்ட் கார்டியோவாஸ்குலர் மார்பிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது நீண்ட கால பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ராப்ளம். காமன் ப்ராப்ளம்ஸ், அதாவது காமனா என்னென்ன நடக்கும் அப்படின்னா முக்கியமா குழந்தை நோய், ரெண்டாவது வந்து டயபெட்டிஸ், சின்ன வயசுலயே டயபெட்டிஸ் வருது, ஹைப்பர் டென்ஷன் வருது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் வருது, இதனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், சின்ன வயசுல வந்து ஹார்ட் அட்டாக் இல்ல ஸ்ட்ரோக் இதெல்லாம் வருது, ஃபேட்டி லிவர், மனநோய், ஈவன் இந்த ப்ராப்ளம்ஸ்ல வர ஃபீச்சர்ஸ்னால சில பேருக்கு டிப்ரெசிவ் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதனால பிற்காலத்துல வந்து எண்டோமெட்ரியல் கார்சினோமா அப்படின்னு சொல்லுவோம், யூட்ரஸ் புற்றுநோய். யூட்ரஸ்க்கு புற்றுநோய்க்கு முந்தின ஸ்டேஜ், அதாவது ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன், இல்லைன்னா புற்றுநோயே கூட சின்ன வயசுலேயே வர்றதுக்கான ஒரு அபாயங்களும் இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் காஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து பேசிக்காக ஒரு ஹார்மோனல் டிசார்டர். இதில் என்ன ஹார்மோன்ஸ் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஹார்மோன்ஸ், அதாவது ஆண்ட்ரோஜென்ஸ் அண்ட் இன்சுலின் சொல்லுவோம். ஆண்ட்ரோஜென்ஸ் அப்படின்னா இது வந்து பேசிக்காக மேல் ஹார்மோன். மேல் ஹார்மோன் பெண்களோட உடம்புலையும் வந்து ஓவரியும் அட்ரினலும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மலோட கொஞ்சம் அதிகமாக ஓவரி வந்து இந்த ஆண்ட்ரோஜன் செக்ரேட் பண்ணுது. அண்ட் இன்சுலின்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஹார்மோன், பான்கிரியாஸ் செக்ரேட் பண்ணுது. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்சுலின் நார்மலா பான்கிரியாஸ் செக்ரேட் பண்ணாலும் அதோட வேலையை வந்து அது கரெக்டா பண்ண முடியாது. இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ பேசிக்கா ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஆண்ட்ரோஜன் எக்ஸஸும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் தான். ஸோ இந்த ரெண்டும் இருக்கிறதுனால தான் வந்து பிசிஓஎஸோட எல்லா அறிகுறிகளும் வந்து இந்த ரெண்டு ஹார்மோன் அதிகமா இருக்கிறது சார்ந்தே இருக்கும். அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுரல் இரெகுலாரிட்டிஸ், பீரியட்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். சில பேருக்கு பீரியட்ஸ் ரொம்ப ரொம்ப நாளைக்கு வராது, அதாவது 60 days 80 days 3 months அப்படி கூட வராமல் இருக்கும், இல்லை அடிக்கடி வரும். எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து இரெகுலராக ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும், ஸ்பாட்டிங் இருந்துட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் அ டிஸ்ட்ரெஸிங் திங், எப்போ ப்ளீடிங் வந்து கரெக்டாக வராமல் இருக்கிறது. இன்னொன்று வந்து இந்த ஆண்ட்ரோஜன் எக்ஸஸ்னால தேவையில்லாத இடத்துல எல்லாம் முடி வளருது, அதாவது பெண்களுக்கு வந்து முகத்துல முடி வளருது, அப்பர் லிப்ல, தாடையில, அப்புறம் ஆண்ட்ரோஜன் சென்சிட்டிவ் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம், மார்பு பகுதி, முதுகு பகுதியில,
முன் வயிறுல, தொடை பகுதியில எல்லாம் அதிகமா முடி வளர்ச்சி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ரோஜன் எக்ஸஸ்னால அதிகமா சிவியர் ஆக்னி வரலாம். இல்ல பால்ட்னஸ் முடி ரொம்ப உதிர்ந்து போயிட்டு மேல் டைப் ஆஃப் பால்ட்னஸ் அதாவது உச்சந்தலையில முடி உதிர்றது, மேல் டைப் ஆஃப் பால்ட்னஸ் இதெல்லாமும் வரலாம். இதெல்லாம் வந்து இந்த ஆண்ட்ரோஜன் எக்ஸஸ்னால வருது. அண்ட் வெல்வெட்டி பேச்சஸ் வரலாம். சில பேருக்கு வந்து இந்த செயின் போடுற இடத்துல, வேர்க்கிற இடத்துல, அக்குள்ள அந்த இடத்துலலாம் வந்து திக்கா வெல்வெட்டி பேச்சஸ் வந்து ஒரு அப்பியரன்ஸ்ல டிஸ்ட்ரெஸ் காஸ் பண்ற அளவுக்கு அதெல்லாம் வந்து வரலாம். அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. ஸோ பேசிக்கா எல்லா ப்ராப்ளமுமே வந்து இந்த 2 ஹார்மோன்ஸ்னால வருது. அண்ட் இந்த பிசிஓஎஸ் வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தா, இது வந்து பேசிக்கா இப்போலாம் வந்து அது ஜெனடிக் டிசீஸ்ன்னு சொல்றோம். அதாவது அம்மாவுக்கு பிசிஓஎஸ் இருந்தா குழந்தைகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மாவோட ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் சித்தி, பெரியம்மா, பாட்டி இவங்களுக்கு இருந்தாலும் வரலாம். அப்பாவோட ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வரலாம். And the other important thing which can cause PCOS is the epigenetic changes. Epigenetic changesனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாயோட உடம்புல வந்து கருவா பெண் சிசு இருக்கிறப்ப ஏற்படுற ஒரு சில ஹார்மோன் மாற்றங்கள். அம்மாக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கலாம். அதனால ஆண்ட்ரோஜன் எக்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த ஆண்ட்ரோஜன் மில்லியூக்கு வந்து அந்த பெண் குழந்தை, அந்த பெண் சிசு வந்து எக்ஸ்போஸ் ஆகுறப்ப அந்த குழந்தைக்கும் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் வரலாம். இல்ல பிளாசென்டல் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். கர்ப்ப காலத்துல ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகள்னால வந்து நஞ்சுல இருந்து குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம் கம்மியாயிட்டு அந்த குழந்தை வந்து வளர்ச்சி குறைஞ்ச குழந்தையா பிறக்கும். அதாவது இன்ட்ராயூட்ரைன் growth ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி குழந்தைங்க வந்து இன்யூட்ரோ அதாவது வயிற்றுக்குள்ளேயே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறதுனாலையும் இந்த கிரானிக் டிசீசஸ் லைக் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் வரலாம். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் சசெப்டபிலிட்டி இருக்கு, இல்ல எபிஜெனடிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்குமே பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் வருமா அப்படின்னு கேட்டா, அப்படி பொதுவா சொல்ல முடியாது. இன்னொரு ஒரு முக்கியமான ஃபேக்டர் விச் டிசைட்ஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்விரான்மெண்ட். நான் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல். அதாவது டயட் அண்ட் தி எக்ஸசைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ரெண்டும் வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் விச் டிசைட்ஸ் தி எப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் மேனிஃபெஸ்ட் ஆகுது, எவ்வளோ சிவியரா மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத இது முடிவு பண்ணுது. ஸோ ஒரு பெண் குழந்தை வந்து சின்ன வயசுலேயே சரி முறையான ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லாம, ஓவர் ஈட்டிங் அண்ட் ப்ராப்பர் ஃபுட் இல்லாம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ரொம்ப வெயிட் போடுறப்போ, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றப்போ, அந்த பெண் குழந்தைக்கு வந்து இந்த ஜெனட்டிக் சசெப்டபிலிட்டியோ இல்லைன்னா எபிஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸோ இருக்கிறப்போ ரொம்ப சீக்கிரமாவே சின்ன வயசுலயே வந்து அதாவது அடலசன்ட் ஏஜ் குரூப்லயே சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் வரலாம். இதே வந்து ஒரு குழந்தை நார்மலா பெண் குழந்தை வந்து டயட் ஹேபிட்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு, அவங்க வெயிட் போடல, அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் மெயின்டைன் பண்றாங்க, பிசிக்கலி ஆக்டிவ் இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் மைல்டு ஃபார்ம்ஸ்ல ரொம்ப லேட்டா வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ என்விரான்மெண்ட் டிசைட்ஸ் தி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் தி டிசீஸ். இப்போ இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போறப்போ வந்து நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, பேசிக்கா நம்ம இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ங்கிறது யாருக்கு வேணா வரலாம். அதாவது ஏர்லி அடலசன்ஸ்ல இருந்து ஈவன் லேட் பெரிமெனோபாசல் ஏஜ் வரைக்கும், அதாவது 12, 13 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் யாருக்கு வேணா எப்ப வேணா இது மேனிஃபெஸ்ட் ஆகலாம். முக்கியமா நம்ம வந்து அடலசன்ட் ஏஜ் குரூப்லயும் கல்யாணம் ஆகி குழந்தைக்கு ட்ரை பண்ற அந்த ஏஜ் குரூப்லயும், அதாவது 25 to 35ல இருக்கிறவங்கன்னா காமனா நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்குறோம். ஏன்னா இவங்க வந்து டாக்டரை பார்க்க வரப்போ ஒரு மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டியோட வராங்க, இல்லைன்னா அப்நார்மல் ஹேர் க்ரோத் பேட்டர்ன்ஸோட வராங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பார்க்குற இந்த ரெண்டுமே வந்து ஒன்லி டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இதுக்கு கீழே ஹிடன் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம மேலோட்டமா பார்க்க முடியாது. இப்போ டாக்டர் ஆகட்டும் இல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களாகட்டும் எல்லாரோட ஃபோக்கஸுமே வந்து இந்த ப்ராப்ளம்ஸை கரெக்ட் பண்றதுல மட்டும்தான் இருக்கு. அதாவது எனக்கு பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கு, இதை சரி பண்ணுங்க டாக்டர் அப்படிதான் வராங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு நிறைய முடி வருது, ஃபேஸ்ல பார்க்க அசிங்கமா இருக்கு, ஸோ இதுக்கு கியூர் கொடுங்க அப்படிதான் வந்து பேரண்ட்ஸும் கேட்குறாங்க. டாக்டர்ஸும் அதை தான் வந்து பிரைமரி ஃபோக்கஸாக எடுத்துக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட் இஸ் போத் இட் காசஸ் ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் ஆஸ் வெல் அஸ் இமோஷனலி டிஸ்ட்ரெஸிங். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம ட்ரீட் பண்ணணும். பட் அதுவே வந்து ஒரு 6 மாசம் ட்ரீட் பண்ணலாம், ஒரு வருஷம் ட்ரீட் பண்ணலாம். பட் அது கம்ப்ளீட் கியூர் வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்க்கு அது கம்ப்ளீட் கியூர் கொடுக்காது. ஸோ நம்ம எதை டார்கெட் பண்ணணும்னா இந்த பேசிக் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது ஆண்ட்ரோஜன் எக்ஸஸ் அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இதை ரெண்டையும் நம்ம டார்கெட் பண்ணணும். இதை டார்கெட் பண்றதுக்கு த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன் தான். அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பை
இம்ப்ரூவிங் அவர் டயட் ஹேபிட்ஸ் அண்ட் தி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. பிசிஓஎஸ் அப்படின்றதுக்கு எதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் டயட் எல்லாம் கிடையாது. நம்ம கூகுள் பண்ணி பார்க்குறப்போ நிறைய டயட் பற்றி அதுல எல்லாம் வருது. சில பேர் வந்து பாலியோ டயட்ன்றாங்க, கீட்டோ டயட்ன்றாங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்றாங்க. இது எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். முக்கியமா வந்து நம்ம இதை ஒரு மெடிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட், அதாவது டயட்டிஷியன் சொல்லுவோம் காமன் டேர்ம்ஸ்ல, இவங்களோட கொலாபரேஷன்ல பண்றது நல்லது. பிகாஸ் அவங்க வந்து யாருக்கு எந்த விதமான டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்கவுங்களோட பாடி வெயிட்டை பொறுத்து, வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ இதெல்லாம் பொறுத்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதாவது மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா இட் ஷுட் பி அ லோ கார்ப் கலோரி ரெஸ்ட்ரிக்டட் டயட். இந்த மாதிரி இருக்கிறப்போ வெயிட் லாஸ் வரதுக்கு வந்து ஹெல்ப். ரெண்டாவது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதுவும் எகெயின் நம்ம ஒரு பிசிக்கல் ட்ரெயினரோட கொலாபரேஷன்ல பண்றப்போ ரொம்ப ஈஸியா வந்து வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டும் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட விசரல் ஃபேட் அண்ட் சப்கியூட்டேனியஸ் ஃபேட். விசரல் ஃபேட்னா ஆர்கன்ஸை சுத்தி உள்ள ஃபேட். ஒரு சிலர் வந்து பார்க்க நார்மலா இருப்பாங்க, வெயிட்டும் கூட நார்மலா இருக்கும். பட் அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கப்போ அவங்களோட விசரல் ஃபேட் வந்து ஜாஸ்தி இருக்கும், உறுப்புகளை சுத்தி இருக்க ஃபேட். ஸோ இதனாலேயும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம். இப்போ நம்ம டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்றப்ப இந்த விசரல் ஃபேட் குறையுது. ஸோ அப்போ இன்சுலினோட ஆக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்கு. ஸோ இன்சுலின் கரெக்டாக ஆக்ட் பண்ண போறப்போ ஆண்ட்ரோஜன்ஸும் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பேசிக் ஹார்மோனல் ப்ராப்ளம் வந்து இங்கே இம்பேலன்ஸ் கரெக்ட் ஆகுறப்போ நமக்கு பிசிஓடினால வர லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸை பெரும்பாலும் நம்மளால தவிர்க்க முடியும். ஈவன் அட்லீஸ்ட் 5% வெயிட் ரிடக்ஷன் கூட இட் கேன் ஹெல்ப் அ லாங் வே டு ப்ரிவென்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம பார்க்குற ப்ராப்ளம்ஸ், கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குற ப்ராப்ளம்ஸ் வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். ஸோ ஹிடன் ப்ராப்ளம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பை எஃபெக்டிவ் ஸ்க்ரீனிங். அதாவது ஒருத்தருக்கு பிசிஓடி இருக்கு அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணணும். ஸோ என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டயபெட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும் பை சிம்பிள் பிளட் டெஸ்ட், ஃபாஸ்டிங் சுகர் பார்க்கலாம், இல்லைன்னா குளுக்கோஸ் கொடுத்து குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பிசிஓடி கண்டுபிடிக்கிறப்பவே அட் த டைம் ஆஃப் டயக்னோசிஸே வந்து 50% ஆஃப் தெம் குட் ஹாவ் குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ் அண்ட் ஈவன் 1/3 ஆஃப் தெம், அதாவது மூணில் ஒருத்தருக்கு வந்து ஈவன் ஏர்லி டயபெட்டிஸ் கூட இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணால் மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா அது தெரிய வராது. அடுத்து பிபியும் நம்ம பீரியாடிக்காக செக் பண்ணிக்கணும். அண்ட் நம்மளோட பாடி மாஸ் இண்டெக்ஸ், வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ இதெல்லாம் பீரியாடிக்காக செக் பண்ணணும். கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் செக் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம எண்டோமெட்ரியல் ப்ரொடெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து எண்டோமெட்ரியல் ப்ரொடெக்ஷன். நான் சொன்ன மாதிரி இந்த பிசிஓடினால வர ஹார்மோனல் இம்பேலன்ஸில் ஓவுலேஷன் உங்களுக்கு சரியாக நடக்கிறது இல்லை. ஸோ அப்போ வந்து யூட்ரஸ் லைனிங், அதாவது எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம், இது கிரானிக்காக வந்து ஈஸ்ட்ரோஜன் மட்டுமே அந்த லைனிங்கில் போய் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது வந்து கேன்சர் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸில் கொண்டு போய் கூட விடலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா மாதம் மாதம் பீரியட் வர வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, அதாவது 20 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் 60 to 90 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் 25 30s இருக்கிறவங்கலாம் வந்து அட்லீஸ்ட் 35 to 40 டேஸில் பீரியட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுறப்போ வெயிட் ரெடியூஸ் ஆகிறப்போ தன்னைத்தானே வந்து இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 35 to 40 டேஸ்க்குள்ள பீரியட்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி வரல அப்படின்னா சிம்பிளாக டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸை மட்டும் ஒரு வாரமோ 10 நாளோ எடுத்தாலே வந்து இந்த பீரியட்ஸை வர வச்சுக்கலாம். ஸோ இது மூலமாக நம்ம சீக்கிரமாகவே சின்ன வயசுலேயே வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர் அப்படின்னு சொல்கிற கர்ப்பப்பை புற்றுநோய் வரதை வந்து கிட்டத்தட்ட 100% தவிர்க்க முடியும். ஸோ இட் இஸ் அ டோட்டலி ப்ரிவென்டபிள் ப்ராப்ளம். ஸோ நம்ம அதை வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த குழந்தையின்மைங்கிற பிரச்சனை. ஸோ இது வந்து எதனால பிசிஓடியில் குழந்தையின்மை ஏற்படுதுன்னா எகெயின் பிகாஸ் ஆஃப் த ஆனோவுலேஷன். எல்லாருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா மாதம் மாதம் வந்து கருமுட்டைகள் வந்து ஒன்று மட்டும் பெருசாகி அது ரிலீஸ் ஆகும், அது ஓவுலேஷன் சொல்லுவோம். இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இந்த ஒரு கருமுட்டை மட்டும் பெருசாகாம ஆனோவுலேஷன் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து எல்லா பிசிஓடி பேஷண்ட்ஸுக்குமே வந்து கிரானிக் ஆனோவுலேஷன் இருக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. ஃபார் சம் பீப்புள் அவங்க வெயிட் கரெக்டாக இருக்குது, அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன்ஸ் மூலமாக கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு தன்னைத்தானே ஓவுலேஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களாலேயும் மித்தவங்க மாதிரி ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அப்படி அவங்களுக்கு இயற்கையாக வரல அப்படின்னா நம்ம வந்து சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது ஓவுலேஷன் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம், இந்த கருமுட்டை உற்பத்தியை வந்து தூண்டுறதுக்கான டேப்லெட்ஸ் இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக 80% ஆஃப் தெம் கேன் அச்சீவ் ஓவுலேஷன்.
ஸோ அவங்க வந்து ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அப்படி ஒரு 20% ஆஃப் த பீப்புளுக்கு அதுவும் இந்த மாதிரி மெட்டபாலிக் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறப்ப தான் கன்சீவ் ஆகுறதுல சிரமம் இருக்கலாம். அண்ட் அவங்களுக்கு வந்து பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட தேவைப்படலாம். ஐவிஎஃப் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட தேவைப்படலாம். பெரும்பாலும் அவங்களால ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், அவங்க வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் இஸ் பெட்டர் டு ஆப்டிமைஸ் வெயிட் அண்ட் தென் பிளான் ப்ரெக்னென்சி. ஏன்னா ஒருத்தவங்க வந்து வெயிட் ஆப்டிமலா இருக்கிறப்ப பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க அப்படின்னா இந்த பிசிஓடினால வர நிறைய ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அதாவது மிஸ்கேரேஜஸ் அவாய்ட் பண்ணலாம். அதாவது பிசிஓடினால ஏற்படுற அபார்ஷன்ஸ் இதை அவாய்ட் பண்ணலாம். குழந்தைக்கு வந்து இந்த ஐயூஜிஆர், குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம் வந்து கம்மி ஆயிட்டு இதனால பிளாசென்டல் இன்சஃபிஷியன்சி வந்து அந்த குழந்தைக்கு எகெயின் வந்து எபிஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் வருது. ஸோ அதுக்கு வர பிசிஓடி வந்து நம்ம அம்மாவோட வெயிட் ஆப்டிமைசேஷன் மூலமா தவிர்க்க முடியும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு பிளான் பிரெக்னன்சி வித் ஆப்டிமல் வெயிட். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பிசிஓடி பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ப்ராப்ளம். ஸோ முக்கியமா வந்து லைஃப் ஸ்டைல் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் in the clinical manifestations and control of polycystic ovarian syndrome. இந்த polycystic ovarian syndromeங்கிறது கம்ப்ளீட்டா நம்ம கியூர் பண்ண முடியாது. But there is always a complete control of this polycystic ovarian syndrome by doing all these interventions. So with this, I hand over the session to Dr. Damodar. Thank you, Geeta Madam, for that insight on polycystic ovarian syndrome. I will be now talking about polycystic ovarian syndrome is not something that is, you're done with your family and then the disease leaves you. It is something that is there to be with you throughout your life. So you have to really take care of yourself because whatever problems you had even during, before your pregnancy, during pregnancy, like raised sugar levels, that is probably something that you will have even later on in your life. So you have to be very careful of your lifestyle, as Dr. Geeta Madam had mentioned. So it can cause something called as metabolic syndrome. Metabolic syndrome is where you may be having diabetes, that is raised sugar levels. You can have hypertension, high BP, and you can also have obesity. So all this put together can also lead to cardiac problems. People can have something like, people can have even heart attacks. So this is something that you have to be very, very, take into account and make sure that your lifestyle continues, a good lifestyle continues throughout your, throughout your life actually. And the next thing you should be concerned about is cancers. Polycystic ovarian syndrome is a disease where you see there is a large amount of estrogen hormone that is produced by your body. And when this estrogen hormone is unopposed, there are two hormones in your body, estrogen and progesterone. So when you have unopposed estrogen in your body, it can cause cancers in certain parts of your body that are sensitive to estrogen. One is like your uterus, another one is the breast. So you again have to take care of these both. Again, the answer to this is lifestyle modification. You have to keep your weight under check. You have to keep your diet under check. You should have a high protein, low carbohydrate, low starch diet. And if you keep all this under check, many things will be under control. If you are not obese, if your weight is under check, then there's less fat cells in your body. And if there are less fat cells in your body, then you're producing less estrogen. Other than your ovaries, there are other parts of your body also which produce estrogen. So fat cells are one of them, the adipose tissue as such. So keep your weight under check and keep what you eat also under check. So you have to be worried about uterine cancer, breast cancer. You have to be worried about diabetes, hypertension, and because of all this, you can have depression. So you also have to keep this under check. Uh, the main thing for PCOS is keeping your weight under check and keeping your lifestyle under check. That is very, very important. And those are the main things that we're really, really concerned about. Now we will be going on to the question and answer session where we will be taking answers from our audience. Thanks a lot. Okay, I think this is directed to Dr. Geeta. Hello, Dr. Geeta. I've been married for the last 7 years. My three IUI cycle got failed. Is IVF the answer to my PCO?
your three IUIs have failed and you are diagnosed to have a polycystic ovarian syndrome, IUI failure is not always because of the polycystic ovarian syndrome. In IUI, there are many reasons like for failure. It could be male factor, it could be unexplained also. Unexplained means like there are factors which causes how much ever the sperms are good, like sometimes the sperms are not able to fertilize the egg. So it cannot be simply because of your polycystic ovaries. Um, if three IUIs have failed and if everything else is okay, then it's better to go ahead with IVF. And please, as Dr. Damodar, and I'm stressing again and again that please keep your weight under control. Go for a good lifestyle modification with diet planning and physical activity. That will help in achieving pregnancy even in your IVF. There is a question from Akshara. Is PCO a genetic condition? Yes, we all know that PCO runs in families, so it's a lot of papers are coming up now telling that PCOS is a genetic condition, but we do not know which gene exactly causes this problem and what is the mode of transmission. But yeah, it is a genetic condition. Why are we seeing more people with PCO now than before? Yes, this is a very good question. Yes, we are seeing more and more PCO now. The past 2 decades or so, it is on the rise. Almost every 1 in 10 of the age group between 15 to 45 is found to have a polycystic ovarian syndrome. The reason behind this is I would say it is because of the lifestyle modifications that we have all gone through in this past 10 to 20 years, that we have all become westernized and we are eating all kind of junk food, fast food. We don't kind of see what we are eating. We don't have a check on our weight. And also the sedentary lifestyle, maybe because of the work patterns that we have, but we definitely have a sedentary lifestyle. That is why we are seeing more and more polycystic ovarian syndrome now compared to what it was 20, 30 years back, because this is not a new disease. It was diagnosed, I mean, it came into limelight somewhere in 1935. It's almost a century now. But we are seeing more and more polycystic ovarian syndrome now because of all this lifestyle changes. That we should go back to proper diet and Indianized diet and physical activity. Leah Paul, she's asking, she's 16 years old, diagnosed with the PCO with facial hair. What should I do about this? Leah, this facial hair is only a superficial manifestation of the underlying polycystic ovarian syndrome. So what you have to do is to go on, if you are obese, go on good weight reduction and be physically active, and you can have you can get rid of this facial hair by local measures like threading, epilation. There are even creams available now. You can consult a dermatologist regarding that, and he or she should be able to help you. So this facial hair is not a big distressing problem that we all think about it. And sometimes if the local measures fail, you may have to be put on some kind of hormonal manipulation. That is necessary only when the local measures fail. But see, what you should understand is when doctor is putting you on tablets, you cannot expect the facial hair to go in 2 to 3 months time. It takes a longer time, maybe 6 to 8 months, because all this coarse, thick hair, they have long life cycle. Means like it takes 6 months to go. So you should be kind of patient enough to complete your treatment. Leah Bharani, this is she's thanking me for an informative session. I'm 22 years old. I'll be getting married in 6 months' time. I'm on oral contraceptives for PCO treatment. How will this affect my chances of getting pregnant? Yes, oral contraceptive pills is one form of regularizing the periods for somebody with polycystic ovarian syndrome. This is the crucial time that you should be controlling your weight with good meal plan and the physical activity. If both are under check, maybe you can go off the oral contraceptive pills, because once you are married, you should be planning your family. So that time, maybe you can consult a doctor. Please don't wait for a longer time. Like if
pregnancy is not happening. Otherwise, we say wait for 1 year. If pregnancy is not happening, then come and meet the doctor. In your case, it is not true because you have polycystic ovarian syndrome. You may need the help of the doctor for ovulation. So we may start you on ovulation induction medications if you are not spontaneously ovulating. But when you are getting married, it is better to go off the oral contraceptive pills. Says hello, Dr. Damodar. Very good information. All right, thank you. Does intermittent fasting work? Well, whatever works for you. If intermittent fasting also works for you, go ahead with intermittent fasting. What we want to see is results. So as long as we're seeing some kind of result, some kind of weight loss, we're happy with whatever you do. Intermittent fasting does work for a lot of people. So depends on your body type. If it works for you, great. I'm not able to conceive despite getting treatment with tablets and injections. Now I've been advised laparoscopy with PCO drilling to improve my fertility. Is it okay to do it? Rekha, yeah, thank you for this question. Yes, laparoscopy is something that was, widely used back in the day. PCO drilling did help, it does help, but because it is a surgical procedure, it is reserved for very, very few cases. Maybe you're one of the cases where you have a resistant PCO, you're not responding to medicines, you're not responding to any form of treatment. And if you are probably in the younger age group, and if your AMH and your antral follicle count is really high, we can advocate PCO for a certain group of people, but you should always remember it's a surgery, and who does it is very, very important. Sometimes, if over judicious use of this particular drill on your ovary can sometimes cause a fall in your ovarian reserve also. So definitely it is used as a treatment, but for a select few, probably you're one of them who has not been able to conceive with any other form of treatment. Also, should we start metformin early on for girls? Metformin, yes, it is a metformin is basically the என்ன மெடிசன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்சுலின் சென்சிடைசர். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ல இன்சுலின் வந்து there is a resistance. ஸோ மெட்ஃபார்மின் என்ன பண்ணுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணும். ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். மெட்ஃபார்மின் எல்லாருக்கும் நம்ம மெட்ஃபார்மின் போடணுமா, மெட்ஃபார்மின் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுமா அப்படின்னா இப்போதைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் மெட்ஃபார்மின் கொடுக்கறது இல்லை. somebody who has got glucose intolerance or early diabetes இல்லை ரொம்ப வெயிட் ஜாஸ்தி இருக்காங்க, அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்களோட வெயிட் குறையல அப்படின்னா மெட்ஃபார்மின் மைட் ஹெல்ப். பட் மெட்ஃபார்மின் இஸ் மோர் அண்ட் மோர் ஸ்டடிட் நவ் அண்ட் இட் இஸ் அ டைம் டெஸ்டட் ட்ரக். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மெட்ஃபார்மின் போடுறதுனால சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணுறதுனால இட் கேன் ப்ரிவென்ட் லாங் டர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதும் வந்து லாட் ஆஃப் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். ப்ராபப்ளி மெட்ஃபார்மின் இஸ் தி ட்ரக் டு பி ஸ்டார்டட் early on in girls also. பட் ஆனால் மெட்ஃபார்மின் மட்டும் வந்து எல்லாம் சரி பண்ணிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. The important thing is the lifestyle intervention, that is the physical activity and the proper diet. Second line could be metformin on a long-term basis. How can we get to know the symptoms of uterine cancer? Any prior symptoms or signs? Does body show it in early term? Yeah, that's a good question. Uterine cancer, luckily, is one of those cancers which might show you the uterus might start complaining early enough. Okay, you might have some abnormalities in your uterine bleeding pattern. You might have heavy bleeding. You might have some sort of a discharge from your uterus. You might have a foul smelling discharge. So these are all symptoms when your uterus starts crying and when it starts telling you that there are when your flow pattern changes. Go to your doctor immediately. Get a scan done. Do not hesitate to get a scan done. A scan will tell us a lot. You will see a thickened lining of your uterus. So if there is something like that, then you'll probably be advised hysteroscopic guided biopsy or a office biopsy. Both these are very, very simple, small procedures, absolutely painless, and they will exactly tell you what kind of a problem you have. Many times it could be, does not have to be uterine cancer directly. You can have early changes, like you were asking, are there any early changes? And if this is detected early enough, there are even medical treatments for it nowadays available. There's something called a Mirena, which is a loop that you just place inside your uterus. You don't even have to do a hysterectomy. This can be given as a first choice, even if it is just a precancerous lesion. You can place a Mirena, and many times it works well, and then the woman is free of any of such problems. Next one is for you.
ட்ரை பண்ணுறோம். லாப்ரோஸ்கோபி கம்பல்சரியாக க்யூர் ஆகுமா? பிசிஓடி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பிசிஓடிங்கிறது நம்ம லாப்ரோஸ்கோபி மட்டும் பண்ணி சரி பண்ணுற ப்ராப்ளம் கிடையாது. இட் இஸ் அ ஹார்மோனல் ப்ராப்ளம். ஸோ ஒன்லி லாப்ரோஸ்கோபி அப்படிங்கிறது டாக்டர் தாமோதர் சொன்ன மாதிரி ரொம்ப 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 ஃபியூ இண்டிகேஷன்ஸ்க்கு தான் தேவைப்படுது. அதாவது மெடிசின்ஸ் என்ன கொடுத்தாலும் அவங்களோட ஓடி ரெஸ்பாண்ட் ஆகுறது இல்லை. அவங்களோட எம்ஹெச் அண்ட் தி ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்ஸ் ரொம்ப இருக்குது. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபாலிக்கல்ஸ் வந்து ஒவ்வொரு ஓவரிலையும் 40-50 ஃபாலிக்கல் ஸ்கேன் பண்ணுறப்ப தெரியும். ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன மெடிசன் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஓவலேஷன் வந்து வராது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப 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 செலக்டிவ் கேசஸில் மட்டும்தான் லாப்ரோஸ்கோபி பண்ணணும்னு சொல்கிறோம். அதர்வைஸ் பிசிஓடி இருக்குன்னா லாப்ரோஸ்கோபி பண்ணணுங்கிறது டெஃபினட்டாக வந்து கம்பல்சரி கிடையாது. இன்ஃபேக்ட் லாப்ரோஸ்கோபி மட்டும் பண்ணிட்டா சரியாயிரும் அப்படிங்கிற பிலீஃப் வந்து வச்சுக்க வேண்டாம். We are seeing small girls at the age of 9 years start getting periods. 9 இயர்ஸ்ங்கிறது எஸ் ஏர்லி மினார்கின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க வந்து 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னா வந்து இதை ப்ரிகாஷியஸ் பிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். பட் 9 இயர்ஸ்ங்கிறது இந்த காலத்தில் வந்து ஏர்லி மினார்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாருக்குமே வந்து இந்த 9 இயர்ஸ்ல பீரியட் ஸ்டார்ட் ஆகுங்க எல்லாருக்கும் பிசிஓடி இருக்கா அப்படின்னா எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி இந்த கேர்ள்ஸ் வந்து வி ஷுட் பி கீப்பிங் தம் அண்டர் ஃபாலோ. பீரியாடிக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பை டூயிங் ஸ்கேன் மட்டும் பத்தாது. ஸ்கேனில் வந்து நம்ம அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறோம்னா 50% ஆஃப் தெம் வில் ஹேவ் பாலிசிஸ்டிக் அப்பியரிங் மொமெண்ட்ஸ். இது நிறைய ஃபாலிகல்ஸ் கண்ணுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதை மட்டும் வச்சு டயக்னோஸ் பண்ணக்கூடாது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பிளட் ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வேறு சில டெஸ்ட்டுகள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்களை வந்து பீரியாடிக் ஃபாலோ அப்பில் வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒபிசிட்டி இருந்தது இந்த சில்ட்ரனுக்கு அப்படின்னா ப்ளீஸ் மேக் தம் ஃபிசிக்கலி ஆக்டிவ் அண்ட் மேக் தம் லூஸ் வெயிட். For young girls with this problem studying abroad, what precautions with food? So, any girl who's studying abroad and who has PCO or living in India, whatever it is, your diet should be generally, they say, what grows around you when you were a child, that should be your diet. That is basically, you should eat what belongs to your culture. If you can do that, that's good. Eat but on the whole, what they say is you should have a high protein and low carbohydrate diet. That is the main thing. Try and avoid junk food. Cook food at home. Eat your meals on time. And eat a lot of vegetables, lot of fruits, lot of high fiber containing food. So, uh, but sadly, if you go abroad, a lot of it is junk food. You might be eating your pizzas, burgers, and things like that. I think that is a bad combination for PCOS. So, a lot of fruits, a lot of vegetables, a lot of food cooked at home. Even if you eat non-veg, it's all right, but then prepare it at home and eat it at home because when you eat outside, you don't know what is going into the food. A lot of preservatives are also going into the food when you eat outside. And also avoid anything that comes in a can, in a glass, or in a bottle. So most of these are all have preservatives in it. So cooking fresh, eating fresh, lot of fruits, lot of vegetables, high fiber diet is what is generally advice for anybody. Can we do exercise if we are planning for pregnancy? Yes, definitely. When you are planning for pregnancy, it doesn't mean that you should not be doing any kind of exercise. You can do walking, you can do till you achieve your pregnancy, you can do any kind of exercise that other people are doing. So it's better to do it under the guidance of the physical trainer if you're really on a obese side. Otherwise, walking and any aerobic activity can be done when you're planning pregnancy. I think we're done with the questions for today. We've had a good half an hour discussion on PCOS. Thank you, madam, for this lovely talk. I'm sure everybody is today cleared a lot of the doubts on PCOS. If you have any other doubts, please send it to our inbox. Please send in the chats. We'll reply to you personally also. Or anybody can drop in at Rao Hospital, meet any of us if you want a consultation. And I would also like to thank okay, there's something else coming in. Will IVF work for a PCOS girl? If so, in how many cycles? First of all, as I told, not everybody with PCO will go through an IVF procedure. 80% of them can conceive on their own, and basically IVF is
done for other indications also. It's not that IVF is needed when somebody is a PCO. So, yeah, I think we'll end the session for today. We will answer you. Please send in your queries. And I'd like to thank all the other Rotary clubs and clubs that have participated along with us and supported us. I'd like to thank Mrs. Jasmeet Kaur, President Araspuram Ladies Club, Mrs. Shashikala Chandran of the Yuva Foundation, Mrs. Akhilandeshwari, President Rotary Club of Coimbatore Akruti, and also the Rotaract clubs attached to Rotary Akruti. I'd also like to thank Mrs. Ankita, President Innerville Club of Coimbatore. I'd like to thank all of you for supporting this program along with Rao Hospital for this particular cause. Thank you all, and we hope to see you soon, maybe in a week or two. Thank you.